ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சார்ஜ்பேயோடைய பிளான் டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சார்ஜ்பே அப்படின்றது நம்ம ஃபோன்பே, கூகுள் பே மாதிரியான எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் இந்த சார்ஜ்பேயில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸில் இருந்தும் நமக்கு கமிஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த பிளாட்ஃபார்முக்கும் இந்த சார்ஜ்பேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடியே கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுவோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட்டை எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரீசார்ஜ்க்கான அமௌண்ட்டை நம்ம அந்த ஆப்புக்கு வேலெட்டுக்கு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆப்போட வேலெட்டில் ஆட் பண்ணிவிட்டு தான் நம்மளால் அந்த வேலெட்லேருந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். ஆனால் சார்ஜ்பேயில் அப்படி இல்லை. நம்ம சார்ஜ்பேயில் போய்ட்டு நம்மளுடைய ரீசார்ஜ் பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டைரெக்டாக பேமெண்ட் கேட்வே மூலயமா நம்மளுடைய ஃபோன்பேக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம வேலெட்டில் ஃபண்டை ஆட் பண்ணும் போதும் சில பிரச்சனைகள் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வேலெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டை வச்சு நம்ம சடன்லியாக ஒரு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு போகும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரீசார்ஜில் சர்வர் டவுனாக இருக்கும். நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியாது. நம்ம அந்த ஆப்போட வேலெட்டில் பணத்தை வச்சுக்கிட்டோம் நம்ம தேவையில்லாமல் கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ ரீசார்ஜ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது நமக்கு ஒரு லாஸ் மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே கிடையாது. ஏன்னா நம்ம சார்ஜ்பேயில் பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம பே பண்ண போகிறது ஃபோன்பேயில் தான் பே பண்ண போகிறோம். ஸோ இதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. கஸ்டமர் சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்குது, பிளாட்ஃபார்ம் சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வேலெட்டில் அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது கமிஷன் நமக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ரீசார்ஜ் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நமக்கு கமிஷன் நமக்கு ஆட் ஆகும். பட் சார்ஜ்பேயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போதே டைரெக்டாக ஃபோன்பேக்கு போகுதா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த கமிஷன் என்னவோ அந்த கமிஷனும் லெஸ் ஆகி தான் நம்ம பேமெண்ட்டே பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 ரூபா கமிஷன்னு வைங்களேன். ஸோ அந்த 3 ரூபான்றது பார்த்திங்கன்னா நமக்கு லெஸ் ஆகி 297 ரூபா நம்ம பே பண்ணால் போதும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கமிஷனும் ரீசார்ஜ் பண்ணும் போதே நம்ம லெஸ் பண்ணி பே பண்ணுறதுனால ரொம்ப அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜாயினிங்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே இல்லை. இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே நம்ம கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸுமே கிடையாது. ஸோ அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்பே, கூகுள் பே மாதிரியான எல்லா சர்வீஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், ஸோ இது 2 தான் மெயினாக வச்சுருப்பாங்க. மற்ற சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் எல்லா சர்வீஸுமே இப்போவே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா சர்வீஸ் மூலியமாகவும் நமக்கு இன்கமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்ன இன்கம் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் இருக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இதில் லைஃப் டைம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு இன்கம் இருக்குது. மந்த்லி 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் உங்களால் இன்கம் பார்க்க முடியும் வித்தின் ஒரு 3 மந்தில். ஓகேங்களா? சடன்லியாக பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டீம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஃப்ரீயாக நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால எல்லாராலையுமே ஈஸியாக டீமை கொண்டு போக முடியும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுடைய மிஷன் அண்ட் விஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிவிடுவோம். இவங்க 2030க்குள்ளே இந்தியாவில் இருக்க பாப்புலேஷனில் 50% ஆஃப் பீப்புளை இந்த சார்ஜ்பேவை யூஸ் பண்ண வைக்கணும். இது மூலிமா அவங்களுக்கு ஒரு இன்கம்மை கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளானாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்குள்ளவே ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் சார்ஜ்பே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம், வாட்டர் பில் பே பண்ணலாம், இன்சூரன்ஸ் பே பண்ணலாம், கேஸ் புக்கிங் பண்ணலாம், இன்டர்நெட் பில் பே பண்ணலாம், இஎம்ஐ பே பண்ணலாம், ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் அது பண்ணலாம், இன்சூரன்ஸ் நம்ம பை பண்ணலாம், இன்சூரன்ஸ் எடுக்கலாம், ஆல் டிக்கெட் புக்கிங், பஸ் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட், இந்த மாதிரி எல்லா டிக்கெட்டுமே நம்மளால் இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா புக் பண்ணிக்க முடியும். மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஸோ இது எல்லா சர்வீஸில் இருந்துமே நமக்கு கமிஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜுக்கான நம்மளுடைய செல்ஃப் கமிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன கமிஷன் கிடைக்குது அப்படின்றது தான். ஸோ அதை தாண்டி இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லெவல் கமிஷன்ஸும் இருக்குது. ஸோ அதை அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எல்லா நெட்வொர்க்குக்குமே 0.51% வந்து நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 859 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். அந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா 0.51% வந்து நமக்கு கமிஷனு. அதில் எவ்வளோ கமிஷன் பார்த்தீங்கன்னா ₹4.38 நமக்கு வந்து கமிஷனாக கிடைக்கும். அந்த கமிஷனை நம்ம ரீசார்ஜ் பே பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அதில் வந்து லெஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 859 ரூபா பிளானை செலக்ட் பண்ணிட்டோம். டேரெக்டாக அது ஃபோன்பேயில் போய்ட்டு தான் நம்ம பே பண்ணுவோம். அங்கே பே பண்ணும்போது நமக்கு ₹854.62 தான் நம்ம பே பண்ணுவோம் ரீசார்ஜ்க்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கமிஷனை முன்னாடியே லெஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த சார்ஜ் பேயில் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா. ஸோ இந்த டேப்லரில் இருக்க மாதிரி எல்லாத்துக்கான கமிஷனை வந்து நீங்கள் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்குங்க. ஏன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அதிகமாகும், வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்து போயிடும். இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்ஜ் பேயில் எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் இல்லை, எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் சார்ஜும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மினிமம் பேலன்ஸாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணதே கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸை பேஸ் பண்ணுது அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லெவல் கமிஷன். இந்த சார்ஜ் பேயில் பார்த்திங்கன்னா 7 லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த டேப்லரில் கொடுத்துருக்குற மாதிரி பாருங்கள். இது வந்து மொபைல் ரீசார்ஜுக்கும் டிடிஹெச் ரீசார்ஜுக்குமான கமிஷன் டீட்டெயிலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு 349 ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணுறாரு, நம்ம டீம் மெம்பர், நம்மளுடைய டைரக்ட் மெம்பரு. ஸோ ஃபஸ்ட் லெவல் கமிஷன் பார்த்திங்கன்னா 0.3% வந்து நமக்கு கமிஷனு. அதாவது அந்த 349 ரூபாவில் ₹1.04 வந்து நமக்கு கமிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டில் ஒரு 10 பேர் நமக்கு ரீசார்ஜ் பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹10 கிடைக்கும். இதுதான் பாருங்கள் லெவல் கமிஷன் பாருங்கள். ஃபஸ்ட் லெவலுக்கு 0.3%, செகண்ட் லெவலுக்கு 0.2, தேர்ட் லெவலுக்கு 0.2, ஃபோர்த் லெவலுக்கு 0.2, ஃபிஃப்த் லெவலுக்கும் 0.2, சிக்ஸ்த் லெவலுக்கும் 7th லெவலுக்கும் 0.1%. ஓகேங்களா. இதில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ இதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஏன்னா நம்ம எல்லாருமே கம்பல்சரி பண்ண போகிற ஒரு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற ரீசார்ஜஸ்லாம் மற்ற சர்வீஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கட்டாயம் எல்லாருமே மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 10 பேர் நம்ம டைரக்டில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ₹1.04 கிடைக்குது. 10 பேர்கிட்ட இருந்து ₹10.47 வந்து நமக்கு இன்கமாக வந்து கிடைக்கும். ஆனால் அந்த ஒருத்தர் வந்து ஒரு ரீசார்ஜ் தான் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போது குறைஞ்சது ஒரு 5 பேருக்கு ஆவரேஜாக எல்லோரும் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ₹50 வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம எப்படி இதில் வந்து டீம் ஃபார்ம் ஆகும், இவ்வளோ டீம், அதாவது 10, 100, 1000, 10,000 எப்படி டீம் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். நம்மளுடைய வேலை வந்து ஒரு 10 பேரை மட்டும் கொடுக்கறது மட்டும்தான். இதில் வந்து ஒன்லி ஃப்ரீ ஜாயினிங் தான். எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணுறோம். ஃபோன்பேயில் போய்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம ஒரு ₹300 ரீசார்ஜ் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு ₹3 எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ₹3 ஆகுது. ஆனால் இங்கே கம்மியாக ₹3 ஆகுது. ஸோ புரியுதுங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஃபோன்பேக்கு இங்கே நமக்கு பண்ணும்போது ஒரு ₹6 நமக்கு சேவிங் ஆகுது. குறைஞ்சது ₹5லேருந்து ₹6 ஒரு ₹300 ரீசார்ஜ் பண்ணும்போதே நமக்கு சேவிங் ஆகுது. ஸோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எக்ஸ்ட்ராவும் ஆகும். ஓகேவா. ஸோ ஒரு 10 பேரை நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்து அவங்க ஒரு 10 பேரை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எல்லாராலையுமே முடியும். ஃப்ரீயாக கண்டிப்பாக எல்லாருமே இதை சொல்லி கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வேலெட்டுக்கு எடுத்துமே டெபாசிட் பண்ணோம். டெபாசிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஓகேங்களா. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து எப்படின்னா நம்ம டைரெக்டாக ஒரு கூகுளில் போயிட்டு நம்ம என்ன ஒரு ஜியோ ரீசார்ஜ் பண்ணோமா, ஜியோ ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து அங்கே பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக எங்கே போவோம், நம்மளுடைய ஃபோன்பேக்கு போயிட்டு பே பண்ணோம் பார்த்தீங்களா. அதே தான் இது வந்து இந்த ஆப்பில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஃபோன்பேவோ கூகுள் பேக்கோ போயிட்டு பே பண்ண போகிறோம். எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் நமக்கு கிடையாது. கமிஷன் நமக்கு ஆட் ஆக போகுது. கமிஷன் வந்து அங்கேயே லெஸ் ஆகும் போகுது.
எல்லா இடத்துலையும் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் கமிஷன் வந்து வேலெட்டில் ஆட் ஆகும். ஆனால் இங்கே நம்ம பே பண்ணும்போதே அந்த கமிஷனை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணுறோம். ஸோ பிக் அட்வான்டேஜ் இது வந்து. ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாருடைய டார்கெட் ஒரு 10,000 பேர். ஓகேங்களா, 10,000 பேர் இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களால் மாதம் 50,000 குறைஞ்சபட்சம் 50,000லேருந்து 1,00,000 நீங்கள் எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 பேர் உங்களுக்கு 10,000 பேரா டீமில் அப்படின்றது பெருசாக தெரியும். ஆனால் உங்களுடைய வேலை 10 பேர் தான். அவங்க ஒரு 10 பேர், அடுத்து ஒரு 10 பேர், 1000 பேர் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 10,000 கிராஸ் ஆகிடும். 10,000 கிராஸ் ஆகும், அடுத்து அது பெரிய லெவலில் போகும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போகவே வேணாம். 10,000 தான் நான் தாண்டவே சொல்லலை உங்களை. ஓகேங்களா, ஆனால் கண்டிப்பாக தாண்டுவீங்க. 10,000 ரீச் பண்ணிங்கன்னா அடுத்து 1 மந்த்து நீங்கள் கண்டிப்பாக 1 லேக் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. இந்த 10,000 நீங்கள் உடனே ரீச் பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு வாரம் டைம் எடுங்க. 10 பேர் உங்களால் ஒரு வாரத்தில் கொடுத்துட முடியும். ஏன்னா ஃப்ரீ ரீசார்ஜ் தான். ஓகேங்களா, ஃப்ரீயாக தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தான் யோசிப்பாங்க. இதில் ஃப்ரீன்றதுனால எல்லாருமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே உங்கள் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுங்கள். 10 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா 10 பேரும் கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து அவங்க ஒரு 10 பேர், 100, 1000, 10,000. ஸோ இப்படி ஈஸியாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இங்கே நீங்கள் அதிகபட்சம் 2 மாதத்தில் உங்களால் இதை ரீச் பண்ணிட முடியும். ஓகேங்களா, எல்லாராலையுமே ரீச் பண்ண முடியும். ஸோ ஒரு 10,000 பேரை நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 பேர் இருந்தாங்கன்னா அந்த அதாவது 4th லெவலுக்குள்ளே 0.2% கமிஷன் வச்சுப்போம். ஒரு 349 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா 69 பைசா. ஓகேங்களா, அதுதான் வந்து உங்களுடைய கமிஷன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து 6,980 ரூபா. ஓகேங்களா, ஒரு 7,000 ரூபா வச்சுக்கோங்க. 7,000 ரூபா வந்து கிடைக்குது. இது வந்து எல்லோரும் ஒரு ரீசார்ஜ் பண்ணால், அவங்க 5 ரீசார்ஜ் பண்ணால் 35,000 ரூபா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற லெவலு, ஸோ மற்ற விஷயங்கள்லாம் கேட்டு இன்கம்லாம் கிடச்சி உங்களுக்கு கண்டிப்பாக 50,000 ரூபா குறையாமல் மாதம் வந்துகிட்டே இருக்கும். லைஃப் டைம் வரும். நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு 50,000 ரூபா சேலரி வாங்கினோன்னா எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்கு எவ்வளோ படிச்சுட்டு போகிறோம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, பட் இந்த மாதிரியான ஒரு பேசிவ் இன்கம், நம்ம ஜாபுக்கும் இந்த பேசிவ் இன்கம்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவே இருந்தால் கூட உங்களுக்கு மாதம் அந்த வேலைக்கு நீங்கள் அந்த மாதம் ஜாபுக்கு போனால் தான் உங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்கும். ஒரு 3 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சேலரி வந்துக்கிட்டே இருக்குமா? கண்டிப்பாக வராது. லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு இன்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு 3 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. சும்மா இருந்தால் கூட அது வந்துகிட்டே இருக்கும், அது அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் பேசிவ் இன்கம், இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது. ஸோ இதுதான் என்னுடைய பவர். ஆனால் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம எந்த மாதிரியான பிளானை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் அது இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான பிளான் தான் இது. ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் டேப்லெட்டில் பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸோடைய கமிஷன். ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஃபஸ்ட் லெவலுக்கு 5%, செகண்ட் லெவலுக்கும் 3rd லெவலுக்கும் 3%, அதுக்கப்புறம் 4th, 5th 2%, 6th, 7th 1%. ஸோ 2,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் ஒரு 100 ரூபாய் நமக்கு கமிஷன் வரும். ஸோ இந்த டேப்லெட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதையும் படித்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்களே பாருங்கள், பார்த்து இதை புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங், பஸ்ஸு, ஃப்ளைட்டு, ஹோட்டலு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புக் பண்ணும்போது நமக்கு என்ன கமிஷன் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு ஏதோ ஒரு விஷயத்த புக் பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறீங்களோ இல்லை ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இங்கே லெவல் கமிஷன் பாருங்கள். ஃபஸ்ட் லெவலுக்கு 0.5%, செகண்ட் லெவலுக்கு 0.4, 3rd லெவலுக்கும் 0.4, மற்ற இருக்கக்கூடிய 4th லெவல்லேருந்து 7th லெவல் வரைக்கும் 0.3%. ஓகேங்களா, ஸோ இந்த கமிஷன் என்ன கிடைக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் சர்வீஸ். ஓகேங்களா, ஓடி அதனுடைய நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு இங்கே பாருங்கள், 2 ரூபா 50 பைசா, 2 ரூபா, இதெல்லாம் சின்னதாக தெரியும். ஒரு 10,000 பேர்கிட்ட இருந்து 2 ரூபா வந்தால் உங்களுக்கு 20,000 ரூபாய். ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 பேர் இதில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஆனால் கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 50,000 ரூபா பெர் மந்த் உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிளான் தான் இது, பெஸ்ட்டான பிளான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங். இந்த ஷாப்பிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சார்ஜ் பேயில் பண்ணுறது. ஓகேங்களா, சார்ஜ் பேயில் நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கான கமிஷன் தான் இது. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டு இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள். ஒரு 500 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் யாராச்சும் நம்ம டீமில் இருக்கிறவங்க பண்ணாங்க அப்படின்னா ஸோ நமக்கான இன்கம் வந்து 0.5%, 2 ரூபா 50 பைசா அப்படின்றது வந்து ஒருத்தர் மூலிமா நமக்கு கிடைக்கும். 500 ரூபாய்க்கு பண்ணால் அதே 1000 ரூபாய்க்கு பண்ணால் அதிகமாகும். அதே அமௌண்ட் வைஸு இது வந்து மாறும். ஓகேங்களா, பர்சன்டேஜ் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா,
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டீமோட கமிஷன்ஸ். ஸோ நம்ம செல்ஃபாக பண்ணுறதுக்கான கமிஷன் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட் லெவலு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவல் இந்த மாதிரியான டீம் மூலிமா கிடைக்கக்கூடிய கமிஷன்ஸ் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆன்போர்டிங். ஸோ அதுக்கான கமிஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது இன்கம் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது. ஓகேவா. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து நமக்கு வந்து பர்சனல் லோன் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது மூலியமாகவும் நமக்கு இன்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து யாராச்சும் நம்ம டீமில் இருக்கிறவங்க யாராச்சும் லோன் எடுக்கிறாங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 50,000 ஒரு 50,000 வந்து பர்சனல் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கமிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் 0.5% 250 ரூபா வந்து நமக்கு கமிஷனாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லோரும் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. பட் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 1000 பேராச்சும் எடுப்பாங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு லோன் போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்தும் இன்கம் இருக்குது. எல்லாமே இருக்குது, ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்க போகிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீசார்ஜ் கமிஷன் மட்டும்தான். ஏன்னா ரீசார்ஜ்ன்றது கட்டாயமாக எல்லோரும் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மற்றபடி எல்லா சர்வீஸுமே தேவைப்படுறவங்க பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய மற்ற சர்வீஸில் எல்லாத்துலையும் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நம்மளும் பண்ணுவோம். ஏதோ 1-2 கண்டிப்பாக நம்மளும் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவை என்னவோ அதை பண்ணுவாங்க. பைக் வச்சுருங்க இன்சூரன்ஸ் எடுப்பாங்க, கார் வச்சுருங்க இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ லோன் தேவைப்படுறவங்க லோன் எடுப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவாங்க, வாட்டர் பில் பே பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து ஒய்ஃபை பில் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் எதுனா மொபைல் ரீசார்ஜ். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இது எல்லாமே எங்களுடைய இன்கம். ஓகேங்களா. நம்ம டீம்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் யாராச்சும் செக் பண்ணி பார்க்கணுன்னா இதில் இருக்கிற நம்பர் வச்சு நீங்கள் அது லீகலாக வந்து செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ ஓகே. ஸோ நம்ம டீமில் வரவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. ஏன்னா மற்ற பிளாட்ஃபார்மில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸே இருக்காது. வாட்ஸ்அப் பண்ணாலும் வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ஏன்னா நானும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 பிளாட்ஃபார்ம் இதே மாதிரியான ரீசார்ஜை பேஸ் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். ஒரு 1000 பே பண்ணுவேன், 600 பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஆனால் அதில் பே பண்ணி பண்ணும்போதும் நமக்கான சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. பிளாட்ஃபார்ம் சர்வீஸும் பெட்டராக இல்லை, சேம் டைம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸும் பெட்டராக இல்லாமல் தான் இருந்தது. ஸோ இதில் எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபையும் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஃபுல்லாக எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். பெஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு 2 சர்வீஸ் தான் அவைலபிளாக இருக்கும் மேக்ஸிமம். அதாவது மொபைல் ரீசார்ஜ் இருக்கும், டிடிஹெச் ரீசார்ஜ் இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம போய் பண்ணலாம்னு நினைக்கும் போது எல்லாமே கம்மிங் சூன்லேயே ரொம்ப நாளைக்கு அப்படியே தான் இருக்கும் அது. பட் இதில் இப்போவே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்க முடியும். நம்ம கமிஷனை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. டைரெக்டாக ஃபோன் போயிட்டு பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அழகாக டீமை எடுத்தோம் அப்படின்னா இதில் டீம் இன்கம் தான் பெருசு. ஓகேங்களா. செல்ஃப் இன்கம்மை விட டீம் இன்கம் தான் இதில் பெருசு. ஓகேங்களா. ஸோ செல்ஃப் இன்கம் வந்து நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் கம்மி தான். பட் நமக்கு இருந்தாலும் அது பெனிஃபிட்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு ஃபோன்பேயில் போய்ட்டு பண்ணும்போதும் இங்கே பண்ணுறதுக்கு ஒரு 5 ரூபீஸ்லேருந்து ஒரு 6 ரூபீஸ் வந்து நமக்கு சேவ் ஆகுது. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, 5 ரூபா 10 ரூபாய்க்கெலாம் நான் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதாவது 10 ரூபா சேர்ந்தால் தான் 10 ரூபா, 100 ரூபா சேர்ந்தால் தான் 100 ரூபா. நீங்கள் டீமை எடுத்து பாருங்கள், அதனோட இன்கம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. 10 பேர்கிட்ட இருந்து 1 ரூபா வந்தால் 10 ரூபா, 100 பேர்கிட்ட இருந்து வந்தால் 100 ரூபா, 10,000 பேர்கிட்ட இருந்து வந்து 10,000 ரூபா அது. ஓகேங்களா. ஸோ ஒரு மாதம் ஒரு பேசிவாக ஒரு இன்கம்மு ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை எடுங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ நெட்வொர்க்கிங்கில் ஃபீஸை பே பண்ணி 1000 2000 10,000 கொடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இன்னொன்று நம்ம ரியாலிட்டியாக ரெகுலர் லைஃப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஓகேங்களா. ஸோ அதனால் அது மூலியமாகவும் நமக்கு ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். நம்ம மெயினாக கம்பல்சரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா. 2வது எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவோம். 3வது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் புக்கிங். ஸோ இது 3 கம்பல்சரி நம்ம எல்லார் வீட்லேயும் பண்ணுறது. ஓகேங்களா. மொபைல் ரீசார்ஜ் மந்த்லி பண்ணுவோம். கேஸ் புக்கிங் வந்து ஒரு 2 மாதம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டியை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணுறோம். ஓகேங்களா. பட் எதில் அதிகமான இன்கம்னா மொபைல் ரீசார்ஜில் தான். ஏன்னா எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஒரு வீடு இருக்குது அப்படின்னா 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி யார் மொபைல் இல்லாமல் இருக்காங்க?
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மொபைல் ரீசார்ஜில் தான் அதிகமான கமிஷன். இதை நீங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், ஈஸியாக டீம் எடுக்கலாம். ஒவ்வொருத்தருடைய வேலையும் 10 பேர் மட்டும்தான். ஃப்ரீ ஜாயினிங் அட்வான்டேஜ், ஃப்ரீயாக ரெஃபர் பண்ண போகிறீங்க, யாருக்கும் எந்த இஷ்யூ இல்லை. மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் வேணால் அந்த இதை பண்ண எனக்கு அமௌண்ட் வரல, அந்த வரல, இது வரல, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் இருக்காது. ஏன்னா பே பண்ண போகிறதே வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபோன்பேலேருந்து தான் பே பண்ண போகிறீங்க, கூகுள் பேலேருந்து தான் பே பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலேருந்து தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து வேலெட்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேலெட்டில் இருக்கிற பணம் வரல அப்படின்னு உங்கள் டீம்லேருந்து யாரும் உங்களை கேட்க போகிறதே கிடையாது. அதே மாதிரி அது கேட்க வேண்டிய அவசியம் வராது, ஏன்னா சர்வீஸ் அந்தளவுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஓகேங்களா, எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் லிங்க்கை டச் பண்ணி போனீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போகும். அந்த ஆப் அப்படியே டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.